மாற்றுத்திறனாளிகளுக்கு வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றது. சென்னையில் பிரபலமான கிட்ஸ் கேர் ரிஹாப் சென்டர் டெவலப்மெண்ட் எஜுகேஷன் கம்யூனிகேஷன் விசேஷ் லேர்னிங் சர்வீஸ் பிரைவேட் லிமிடெட் இணைந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு மாபெரும் வேலைவாய்ப்பு முகாம் சென்னை ராயப்பேட்டை கிட்ஸ் கேர் ரிஹாப் சென்டரில் மிக சிறப்பாக நடைபெற்றது. இதில் ஏராளமான மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்டு வேலைவாய்ப்பை பெற்றார்கள். கிட்ஸ் கேர் ரிஹாப் சென்டர் நிறுவனரும் டாக்டர் ஆர் ராதா பாலச்சந்தர் அவர்கள் தலைமையில் மிக சிறப்பாக வேலைவாய்ப்பு முகாமை நடத்தினார். சிறப்பு அழைப்பாளர்களாக டிவிஎஸ் ஸ்ரீனிவாசன் சர்வீஸ் டிரஸ்டின் சேர்மன், தமிழக அரசின் முன்னாள் முதன்மை செயலாளர் திரு ஸ்வரன் சிங் அவர்கள் கலந்து கொண்டு வேலைவாய்ப்பு முகாமை திறந்து வைத்து வேலைவாய்ப்பு சான்றிதழை வழங்கி பின்பு வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்த வேலைவாய்ப்பு முகாமில் பல முன்னணி நிறுவனங்கள் கலந்து கொண்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு வேலைவாய்ப்பை வழங்கினார்கள். நன்றி. இப்போ வந்து கிட்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. Now I welcome Lakshmanan to sing a song. நீராறு கடலுத்த விரவலதைகளில் ஒழுகும் சேராடும் மழலமையாட்டிகள் பலத கண்ணவிரல் லெக்கரமும் மணி சினந்த திராவிடர்கள் திருநாடும் தக்க சிறு பிரிவுடையும் தரித்தடரும் திலகமே அத்திடக வாசனை போலொரு இன்பமுற எட்டு செய்யும் புகழ் வழக்க என்ன பெரும் தமிழகே தமிழகே உன் சீரிட வைத்தரமையொன்று வாட்டுடுவே வாட்டுடுவே வாட்டுடுவே. வணக்கம். திருக்குறள் எல்லா மக்களுக்கும் பொருந்தும் அறக்கருத்துக்களை கொண்ட நூல். பொருத்தமான இதத்தை அறியாமல் எந்த செயலையும் செய்யக்கூடாது. தமிழர் மருத்துவத்தின் தொன்மையை அறிதல் வேண்டும். அருந்தும் உணவே அருமருந்தன அறிந்தவர்கள் நம் தமிழ் மக்கள். மரபு சார்ந்த மருத்துவ முறைகளை உருவாக்கி பின்பற்றின தமிழன். தமிழரது நிலம் நிறைந்த பண்பாடுகளும் தத்துவங்களும் அடங்கியது. மனித இன பரிணாம வளர்ச்சியின் சிறப்புகளுள் ஒன்று மொழி. நீண்ட நெடுங்காலமாகவே அறிவியல் சிந்தனைகளோடு தமிழர்கள். தேங்க்யூ.
Now let's welcome Adrian to sing a song. Hello everybody, I'm going to sing the song about jingle bells dashing through the snow and my rusty dashing through the snow in a one-horse open sleigh. All the way I go, sliding all the way. I need some. Thank you. Now Ramesh sir வந்து brief introduction about chief guest சொல்லுவார். தமிழக அரசும் குறிப்பாக தமிழக அரசுடைய மாற்றுத்திறனாளிகள் அதிகாரி வந்திருக்காங்க. அதே போல மாற்றுத்திறனாளிகளுக்கு என்று மாவட்ட நல அலுவலர் சீனிவாசன் சார் வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம சார் வந்து பார்த்துக்கலாம், அவர் தான் இந்த சென்னையில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மாற்றுத்திறனாளிகளுக்கான இந்த பென்ஷன் வழங்குறது மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான சக்கரங்கள் வாகனங்கள் போன்ற விஷயங்கள் கொடுக்கக்கூடிய முக்கியமான அதிகாரியாக இருக்கார். அதே போல நம்ம வடிவேல் சார் வந்து பாத்தீங்கன்னா அவர் தான் மாவட்ட வேலைவாய்ப்பு துறை அதிகாரி, மாற்றுத்திறனாளிகளுக்கு என்று தமிழக அரசு சார்பில் இருக்கக்கூடியவர். அவர் வந்து ஒரு குரூப் 1 கேடர் ஆபீசர். அவரும் இங்க நம்மளுக்காக வந்திருக்காங்க. அவங்க எல்லாம் நாங்க வரவேற்கிறோம். அதே போல சரண் சிங் ஐஏஎஸ் அவர் வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியமா வந்திருக்காங்க. அவருடைய பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட தமிழக அரசுல 30 ஆண்டுகளுக்கு மேல பல்வேறு துறைகளில் பணியாற்றி இருக்காங்க. குறிப்பாக தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர், அதே போல சென்னை மெட்ரோ வாட்டர், நம்ம குடிக்கக்கூடிய தண்ணீரும் அதே போல கழிவுநீர் ஆகக்கூடிய முக்கியமான துறைகளில் இவருக்கு முன்னாடி நிறைய சீர்திருத்தங்கள் செய்திருக்கார். இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ற கரண்டோடைய மின்சார வாரியத்துடைய சேர்மனாக இருந்திருக்கார். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கும் மின்சாரங்களை வட்டி தொட்டி எங்கும் அங்க மின்சாரத்தை மலை கிராமங்களுக்கும் மின்சார வசதியை ஏற்படுத்தி கொடுத்தவர் சரண் சிங் ஐஏஎஸ் அவர்கள். 30 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழகத்திற்கு வந்து பணியாற்றி அவர் சேவை செய்திருக்கிறார். அவருடைய சேவையை பாராட்டி டிவிஎஸ் நிறுவனம் கடந்த 2018ஆம் ஆண்டு அவரை டிவிஎஸ் சீனிவாசன் அறக்கட்டளையுடைய சேர்மனாக நியமித்து அவர் இது போன்ற எங்கெங்கெல்லாம் தமிழ்நாட்டில் உதவி தேவைப்படுகிறதோ உதவிக்கரம் நீட்டக்கூடிய ஒரு முக்கியமான இடத்தில் இருக்கிறார். அவர் நம்முடைய இடத்திற்கு வந்திருப்பது நமக்கு மிகப்பெரிய பெருமை. அவர் குறிப்பாக நேரடியாக நமக்கு கூட தெரியாம நேரடியாகவே போய் அந்த சென்டர்ல என்ன நடக்குது, உண்மையிலே மாற்றுத்திறனாளிகள் வந்திருக்கிறார்களா, உண்மையான ஒரு இது வேலைவாய்ப்பு மையமாக இருக்கிறதா என்பதை அவரே நேரில் ஆய்வு செய்திருக்கார். அவரை நாங்கள் வருக வருக என்று வரவேற்கிறோம். அதே போல மாவட்ட அரசு துறை அதிகாரிகளையும் வருக வருக என வரவேற்கிறோம். தற்போது ராதா மேடம் சிறப்பு விருந்தினர்களுக்கு கௌரவம் செய்வார். பதிவாளர் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் பணியாற்றிய அரசு அதிகாரியாக இருந்தவர். அவர் தற்போது ஸ்வரன் சிங் சார் ஐயருக்கு மரியாதை செய்வார், கௌரவம் செய்வார். அதே போல ராதா மேடம் பல்வேறு நூல்களை எழுதியிருக்காங்க. ஆட்டிசம் குழந்தைகள், மாற்றுத்திறனாளிகள் பற்றி பல்வேறு நூல்களை எழுதியிருக்கார்கள். அந்த நூல்களையும் சிறப்பு விருந்தினர்களுக்கு கொடுப்பார்கள். தமிழக அரசு துறையை சேர்ந்த அலுவலர்கள் நமக்காக இங்க வந்து அவர்கள் பல்வேறு விதமான பணிகளை காலையிலிருந்து முன்னெடுத்து செய்கிறார்கள். அவர்களுக்கு நாங்கள் மரியாதை செய்ய விரும்புகிறோம். அவர்களும் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். சசி சார் ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. மேடம் உங்களுக்கும் நன்றி.
இது யாரெல்லாம் பிளேஸ்மெண்ட்டோ அவங்களுக்கு Okay, now let's welcome Pooja ma'am onto the stage to receive the appointment order. Now let's welcome Kavya ma'am. Okay, now let's welcome Mohammad Suhaib. Mohammad Suhaib sir. Mohammad Suhaib. Now let's welcome Taseen. Taseen. Balachandran ma'am will give a speech about today's function. குட் ஆஃப்டர்நூன். ஸோ இங்கே வந்திருந்த அத்தனை பேருக்குமே ரொம்ப நன்றி. காலையில் இருந்து கிட்டத்தட்ட 9 மணில இருந்து இங்கே நிறைய பேர் வந்திருக்கீங்க. ஸோ உங்கள் எல்லாருக்குமே நன்றி. ஆக்சுவலாக எங்கள் சென்டரில் வந்து நாங்கள் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கேம்ப் நாங்கள் கண்டக்ட் பண்ணுவோம். மெடிக்கல் கேம்ப்பு, அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா வந்து பேரண்ட்ஸுக்கு வந்து, அதாவது குறிப்பாக தாய்மார்களுக்கு வந்து கைனகாலஜி செக்அப் பண்ணியிருக்கோம், டென்டல் செக்அப். இது மாதிரி ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாசமும் கிட்ஸுக்கான ஒவ்வொரு ட்ரைனிங் ப்ரோக்ராமும் நாங்கள் கண்டக்ட் பண்ணுறோம். பேரண்டோடைய ஃப்ரீ ட்ரைனிங் ப்ரோக்ராமும் எவ்ரி மந்த் வி வில் பி கண்டக்டிங் லாட் ஆஃப் ப்ரோக்ராம். ஸோ என்கிட்ட வந்து கிட்டத்தட்ட 20 வருடமாக நாங்கள் இந்த கிட்ஸ் கேர் ரீஹாப் சென்டர் இங்கே ராயப்பேட்டாலையும் அப்புறம் மடிப்பாக்கத்துலையும் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். என்கிட்ட வந்து ஒரு 18 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பேரண்ட் வந்து கேட்டாங்க, இப்போ எங்கள் குழந்தைக்கு ஆட்டிசம், ஓகே நீங்கள் கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுத்துட்டீங்க, ஸ்கூலுக்கெல்லாம் போகிறாங்க, அப்புறம் அவனுக்கு என்ன பண்ணலாம், வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு அவங்க கேட்டாங்க. ஸோ அப்போ வந்து எனக்கு விடையே தெரியல. ஆனால் இப்போ எனக்கு வந்து அது எனக்கு வந்து ஒரு கேள்வியாக இருந்தது. ஒரு குழந்தைங்கள ஏர்லி இன்டர்வென்ஷன் கொடுத்து அவங்களுக்கு பேச முடியாத குழந்தைங்கள நிறைய பேரை நம்ம பேச வச்சுருக்கோம். அதுக்கப்புறமேட்டு வந்து நடக்க முடியாத குழந்தைங்கள நிறைய பேர் நடக்க வச்சுருக்கோம். ஆட்டிசம் கிட்ஸ் நிறைய பேர் வந்து அவங்களுடைய ஸ்கூல்லலாம் இது பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது அவங்களுக்கு ஒரு எங்க அடல்ட்டா வரும்போது அவங்களுக்கு நம்ம என்ன மாதிரி எல்லாம் ட்ரைனிங் கொடுக்கணும், என்னென்ன வேலை வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது பண்ணும் போது தான் சரி முதல் தடவையா நம்மளுடைய இடத்துல வந்து ஒரு ஜாப் ஃபேர் வந்து கண்டக்ட் பண்ணலான்னு எனக்கு தோணுச்சு. அதுதான் வந்து வாட் நெக்ஸ்ட். ஏன்னா நம்ம நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணிட்டோம், இதுதான் முதல் தடவை எங்களுடைய சென்டர்ல நாங்க ஜாப் ஃபேர் பண்றோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஜாப் ஃபேர் பண்ணலாங்கிறது ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடியே நாங்க முடிவு பண்ணிட்டோம். நாங்களும் இதுக்கான நிறைய வந்து முயற்சிகள், எல்லா தேடல்கள் எல்லாமே இது பண்ணோம். ஸோ அப்படி பண்ணும் போது எங்களுக்கு கவர்மெண்ட் சைட்ல இருந்து வடிவேல் சார் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. அதே மாதிரி ஆனந்த் சார் அவருமே வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ இவங்க எல்லாருமே வந்து எங்களுக்கு இது பண்ணதுனால தான் எங்களால் இந்த இடத்துல பண்ண முடிஞ்சது. இப்போ வடிவேல் சார் வந்து இங்கே நிறைய கேண்டிடேட்ஸ் இது பண்ணாங்க, ஆனந்த் சார் அவருமே வந்து ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அவங்களுடைய கம்பெனியும் அதுக்கப்புறம் தமிழ்நாடு அரசுக்கும் இந்த டைம்ல நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அவங்க 2 பேரும் இல்லைன்னா இந்த இதுக்கு எங்களால் பண்ணியிருக்கவே முடியாது. ஸோ உங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க சார். அதே மாதிரியே இங்க வந்து அத்தனை எம்ப்ளாயீஸ், ஸோ நீங்க வந்து இங்க வந்து யாராவது ஒரு இங்க வந்து அத்தனை பேரையும் இன்டர்வியூ எடுத்திருப்பீங்க. இன்டர்வியூ எடுத்து அவங்களுக்கான ஜாப் பிளேஸ்மெண்ட் நீங்க கொடுத்தீங்கன்னா அதுதான் இந்த ப்ரோக்ராமுடைய வெற்றின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இங்க இத்தனை பேர் வந்திருக்காங்க, காலையில இருந்து இத்தனை பேரையும் நான் பார்க்குறேன். 10 மணில இருந்து
எல்லாருமே இருக்கீங்க. ஸோ இங்க இருக்கிறவங்க இன்னைக்கு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடைக்கலனாலும் கண்டிப்பா நாங்க எங்க டீம் எல்லாருமே உங்களுக்கு ஃபாலோ பண்ணிட்டு தான் இருப்போம். உங்களுக்கு மேக்சிமம் ஏதாவது ஒரு ஜாப் பிளேஸ்மெண்ட் கிடைக்கிறதுக்கு எங்க சைட்ல இருந்து ஒரு சப்போர்ட் சிஸ்டம் நாங்க கொடுத்துட்டு தான் இருப்போம். ஸோ இன்னைக்கு கண்டிப்பா கிடைக்கலனாலும் பரவாயில்ல, இதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நாங்க இது பண்ணுவோம். ஏன்னா இங்க அத்தனை எம்ப்ளாயிஸ் வந்திருக்காங்க. ஏன்னா இப்பதான் இது எங்களுக்கு ஒரு பேபி ஸ்டெப். ஏன்னா நாங்க நிறைய கேம்ப்ஸ் பண்ணிருக்கோம். ஜாப் ஃபேருங்கிறது இங்க ஏன்னா இந்த இடத்துல பண்ண முடியறதுங்கிறது நிறைய பேர் கேட்டாங்க, இங்க உங்களால எப்படி பண்ண முடியும் அப்படின்னு கேட்டாங்க. இல்ல நம்ம முதல் இது நம்மளுடைய சென்ட்ரல்ல இருந்தே ஆரம்பிப்போங்கிறதுனாலதான் நம்ம சென்ட்ரல்ல இது பண்ணோம். ஸோ இங்க இத்தனை பேரும் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நான் அதுதான் சொல்லிட்டு இருந்தேன், எங்களுடைய டீம் நம்ம யாரெல்லாம் இங்க கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் வந்திருக்காங்க. ஸோ 50 பேருக்குமே வேலை கிடைக்கணுங்கிறது தான் எங்களுடைய ஆசை. எங்களுடைய இது எல்லாமே அந்த 50 பேருக்குமே கிடைக்கணுங்கிறது தான். கண்டிப்பா அந்த 50 பேருக்குமே ஜாப் கிடைக்கிறதுக்கான சப்போர்ட் சிஸ்டம் எங்க சைட்ல இருந்து நம்ம கொடுப்போம். ஸோ சீஃப் கெஸ்ட் அவருக்குமே ரொம்ப தேங்க்யூ சார், தேங்க்யூ உங்களுடைய வேல்யூபிள் டைம் நீங்க இது பண்ணதுக்கு. ஸோ இதோட நாங்க முடியல, we will be wants to continue. ஸோ இதுக்கு சப்போர்ட் பண்ண அத்தனை பேருக்கும் நன்றி. எங்களுடைய டீம் நம்ம சொல்லணும், ஏன்னா 4 months எங்களுடைய டீம்ல இருக்கிற எல்லா மெம்பர்ஸுமே இந்த இதுக்காக ஒவ்வொரு நாளும் அதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டாங்க. தேங்க்ஸ் ஆல் மை டீம். அதுக்கப்புறமேட்டு MSW அதாவது மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் சோஷியல் ஒர்க்ல இருந்து வாலண்டியர்ஸா வந்த அத்தனை வாலண்டியர்ஸுக்குமே we want to thank them. ஸோ அவங்களுக்குமே we will be giving the certificate after the program. நாங்க அவங்களுக்குமே சர்டிபிகேட் கொடுக்குறோம். ஸோ இந்த இது என்னன்னா, இந்த 4 மாசத்துக்கு முன்னாடி நாங்க பிளான் பண்றோம்னு சொன்னப்போ அவர் ரமேஷ் சார் கிட்ட தான் நாங்க சொன்னோம். அவர் தான் எங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பா பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அவருக்கு ரொம்ப நன்றி. கண்டிப்பா இதுல நிறைய சிரமங்கள் இருந்திருக்கும். நீங்க ஒவ்வொரு இடத்துல இருந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் வந்திருப்பீங்க. ஏதாவது உங்களுக்கு இங்க கஷ்டமா இருக்கு, சிரமமா இருக்கு, மனசுல ரொம்ப வருத்தமா இருக்குன்னா இது எங்களுடைய முதல் முயற்சி தான். கண்டிப்பா முதல் முயற்சியிலே எங்களால எல்லாரையுமே சந்தோஷப்படுத்த முடியாது. பட் இதுல இருந்து நாங்க கத்துக்கிட்டு அடுத்தது இன்னமுமே நாங்க நல்ல லெவல்ல பண்ணுவோம்ங்கறத இது பண்ணிக்கிறேன். சோ சாரி அண்ட் தேங்க்யூ. நம்மிடையே சிறப்பு வாய்ப்பாளர் அவர்கள் அவங்க இதை நம்ம வாழ்த்தி இன்னும் இதை வளரணுங்கிறதுக்காக தான் நாங்கள் விருப்பப்படுறோம். அவருடைய வாழ்த்துறைகளும் வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். சார் வாங்க. டாக்டர் ராதா பாலகிருஷ்ணன் அவர்களே, நம்முடைய நண்பர் டாக்டர் வடிவேல் அவர்களே, மிஸ்டர் ஆனந்த் அவர்களே, ஆனால் என்ன கேட்கலாமா, கிட்ஸ் கேர் ரீஹபிலிட்டேஷன் சென்டருடைய ஃபுல் டீம், ஒரு அழகான டீம் அவர்களே, நம்முடைய எல்லாம் நண்பர் இங்கே உட்காருங்க, எல்லாரும் என்னுடைய மாலை வணக்கம். நம்முடைய நாடு தமிழ்நாடு, தமிழ்நாடு ஒரு அழகான நாடு. காரணம் என்ன, சுமாரா எல்லாம் நாடு வேலை செஞ்சிட்டோம். நீங்க இப்ப பாருங்க, நம்முடைய நாட்டுல இந்தியால நம்முடைய புதிய தலைமுறையுடைய ராஜாமணி அவர்கள் அவருடைய ரமேஷ் அவர்கள் அந்த காரியம் பிறகு 2 வாக்கியம் பேச ஜாஸ்தி பேச மாட்டாங்க. நம்முடைய இந்தியால சுமாரா 80 லட்சம் மக்கள், 80 லட்சம் மக்கள் டிசபிலிட்டியில இருப்பாங்க. இதுல முக்கியமான குழந்தைகள், முக்கியமான 30% நம்முடைய குழந்தை டிசபிலிட்டியில இருப்பாங்க. 4 டைப்ஸ் ஆஃப் டிசபிலிட்டி இருக்கும். ஆனால் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு என்ன கேட்கலாமா, 600 NGOs இருப்பாங்க. 600 சொல்றோம். ஆனா இது உள்ள 294 NGO இது மாதிரி மென்டலி ரிட்டையர்டு பிசிக்கலி சேலஞ்ச் மக்களுக்காக வேலை செய்கிறாரு. அதோடைய பெஸ்ட் எக்ஸாம்பிள் டாக்டர் ராதா பாலச்சந்திரன் அவர்கள், அவருடைய டீம் அவர்கள். 2வது தமிழ்நாடு நிறைய பேர் நான் பார்த்து பாருங்க, நம்முடைய இங்க நண்பர் இருப்பாங்க. நான் லேபர் செக்ரட்டரி சுமாரா 20 வருஷம் முன்னாடி வேலை பார்த்து பாருங்க. அது பிறகு எனக்கு தெரியாது. இன்னைக்கு எனக்கு தெரியும் எவ்வளவு அழகான ட்ரைனிங் தருவாங்க. எல்லாம் பார்க்குற மக்கள் நல்லா தெரியும். 2-3 முக்கியமான விஷயம் சொல்றேன். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியால 4% ரிசர்வேஷன் இருக்கு. நம்முடைய குழந்தைக்காக யாருக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு, 4% இருக்கு. நம்முடைய கவர்மெண்ட் தமிழ்நாடுல 5% இருக்கு. இந்த இந்தியா ரொம்ப பெருசா இருக்கு, தமிழ்நாடு 5% இருக்கு. 2வது லேபர் டிபார்ட்மெண்ட்
எம்ப்ளாய்மெண்ட் டிபார்ட்மெண்ட், சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட், நம்முடைய தமிழ்நாடுல 10 ஸ்கூல்ஸ் இருக்கு. 10 ஸ்கூல் தான் என்னென்ன குழந்தை பிரச்சனை இருக்கு அங்க போய் நேர போய் பார்த்துட்டு சமாதானம் பண்ணலாம். அது பிறகு நமக்கு நிறைய பேர் தெரியவே தெரியாது, தப்பா நினைக்க கூடாது. மக்களுக்கு நமக்கு கொஞ்சம் என்ன கேட்கணும், மக்களுடைய சேவை நமக்கு தேவை. நிறைய மக்களுக்கு தெரியவே தெரியாது. என்ன தெரியாது, 7000 ஒரு ஸ்டைஃபண்ட் இருக்கு, ஸ்காலர்ஷிப் இருக்கு. இத்தனை பேர் தெரியும்? இத்தனை யாருக்கு தெரியும்? 7000 தெரியுமா? வெளியில போய் பார்த்து பாருங்க. ஒரு நண்பர் சொன்னார், எவ்வளவு தருங்க சார்? 1000 ரூபாய் தருவாங்க, 2000 தருவாங்க, 7000 ஏன் தரல? இது என்ன செய்யணும், நம்மளோட ஐஇசி ஆக்டிவிட்டி கண்டிப்பா செய்யணும். ரெண்டாவது பாராட்டம் டு ஆல் தி, நம்முடைய நண்பர் என்ன கேட்பாங்க, யார் இண்டஸ்ட்ரி மூலமாக வருவாங்க, அது மாதிரி பண்ணுவேன்னா ஒரு 2 வாக்கியம், ஒரு முக்கியமா 2 வாக்கியம் கேட்கணும். டிவிஎஸ் மோட்டார் கம்பெனி இல்ல மக்கள் தெரியும். அங்கே நான் ஒரு சேர்மேன் சிஓ வேலை பார்க்கிறேன் ஒரு ட்ரஸ்ட்காக. 2500 கிராமத்தில் நான் வேலை செஞ்சுறேன். நம்முடைய நாடு முக்கியமான தமிழ்நாடு. ஆமா, இந்த காரியம் பண்ணிட்டோம். முக்கியமான பெண்கள், ஆண்கள், குழந்தை முக்கியமான ஸ்கூல்ல போறாரு. கண்டிப்பா 100க்கு 100 2400 ஸ்கூல்ஸ் இருக்கு நமக்கு. அது குழந்தைக்காக, பெண்கள் முக்கியமானக்காக, அண்ட் பிசிக்கலி சேலஞ்ச் குழந்தைக்காக கண்டிப்பா டாய்லெட் இருக்கணும். ஆனால் 100% நம்முடைய ஸ்கூல்ல, இந்த ஸ்கூல்ல கிடையாது. நீங்க கேளுங்க, நமக்கு சொல்லுங்க, நான் பண்ணி தரேன். எத்தனை ஸ்கூல் இருக்கு, நான் பண்ணி தரேன். பெண்களுக்காக அண்ட் பிசிக்கலி நம்முடைய தம்பி தங்கச்சிக்காக எவ்வளவு தேவை இருக்கு, பண்ணி கொடுக்கலாம். ரெண்டாவது அதற்கு முக்கியமான கேள்வி இருக்கு. ரெண்டாவது என்ன இருக்கு, கொஞ்சம் அம்மா இருப்பாங்க. யார் நான் கிராமத்தில் வேலை செய்யறேன், சிட்டியில வேலை இல்லை. ஆனால் கிராமத்தில் பெண்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கா? எஜுகேட்டட் மக்கள் இருக்கு. யார் ஒரு அம்மா பார்த்தேன், எம்ஏ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் படிச்சாச்சு. இந்த மாதிரி கொஞ்சம் மக்கள் இருப்பாங்க. நீங்க சொல்லுங்க, நம்ம வசதியான இருக்கு, நம்ம வேலை வாங்கி கொடுக்கலாம். ரைட்டா? அதான் என்னுடைய சின்ன சின்ன மனசுல ஆசை. எல்லாரும் என்னுடைய பாராட்டம், என்னுடைய சல்யூட் டு ஈச் அண்ட் எவ்ரிபடி. நன்றி, வணக்கம். நன்றி நன்றி. நல்ல பல கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. இந்த அமைப்பு வளர்ச்சிக்கு வந்து அவருடைய பங்கு வந்து மிகவும் சிறப்புடையதாக அமைய போது, அதில் மாற்று கருத்தே கிடையாது. வளர்ச்சிக்கு அவருடைய பங்கு முழுமையாக கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. நன்றி நன்றி, நெஞ்சார்ந்த நன்றி நாங்கள் தெரிவிச்சுக்க விருப்பப்படுறோம். அவர் ஊடகவுடைய அவர் ரமேஷ் அவர்களை வந்து ஆனர் பண்ண சொல்லி சீஃப் கெஸ்ட் ரெக்வஸ்ட் பண்ணுறோம். பேராசிரியர் மாதேஸ்வரன் அவர்கள் சென்னை பழகிறது ஃபார்மர் ப்ரொஃபஸர் டிக்கெட்டு சார். அடுத்த திரு அருணகிரி சார் அவர்கள். நன்றி சார், நன்றி. அடுத்ததாக திரு வடிவேல் சார் அவர்கள் வந்து வாழ்த்து வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். வாங்க. இந்த கிட்ஸ் கேர் சென்டர் மைய நிறுவனர் திருமதி ராதா அவர்களுக்கும், முதன்மை விருந்தினரான திரு தரம் சிங் ரிட்டையர்டு ஐஏஎஸ் அவர்களுக்கும், மற்றும் இங்கே வரவேற்புரை நல்கிய சார் அவர்களுக்கும், மற்றும் ரமேஷ் புதிய தலைமுறை நிருபர் அவர்களுக்கும், மற்றும் இங்கே பணியாற்றும் பணியாளர்களுக்கும், மற்றும் தன்னார்வ பயிலும் உறுப்பினர்கள் அத்தனை பேருக்கும், இந்த நிகழ்ச்சிக்கு பெருந்திரளாக வந்து நிகழ்ச்சியில் பங்கெடுத்து கொண்ட மாற்றுத்திறனாளிகள் அத்தனை பேருக்கும், மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையம் மாற்றுத்திறனாளிகளுக்கானது மையத்தின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த மாலை வணக்கம். இந்த நிகழ்ச்சியானது
கடந்த ஒரு மாதமாக மேடம் திருமதி ராதா அவர்கள் வேலைவாய்ப்பு அலுவலகத்திற்கு வருவதற்கு இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு எங்களோடு ஒத்துழைப்பு நல்க விரும்பி கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் கிட்டத்தட்ட 250 மாற்றுத்திறனாளிகளுக்கு கடிதம் எழுதியிருக்கிறோம். கிட்டத்தட்ட இப்போ 20 எம்ப்ளாயர்களை வரவழைச்சிருக்கிறோம். இதில் ஒரு 15 பேருக்காவது இங்கே நாங்கள் எம்ப்ளாய்மெண்ட் வேலைவாய்ப்பு தனியார் துறை வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துருக்குறோம். ஸோ இந்த வேலைவாய்ப்பு பெற்றவங்க அந்த அந்த குறிப்பிட்ட நிறுவனத்தை சீக்கிரமே அணுகுங்க. பயிற்சி கொடுத்தாங்கன்னா அந்த பயிற்சியை பெற்று உரிய வேலைவாய்ப்பை தேர்ந்து கொள்ளுங்க. அப்படி அவங்களால முடியலைனாலும் ஃபர்தராக இங்கே கிட்ஸ் கேர் சென்டர் இங்கேயும் ராயப்பேட்டை மேடம் திருமதி ராதா அவர்களை கான்டாக்ட் பண்ணுங்க. அப்படி இல்லைனாலும் நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் ஃபார் டிஃப்ரெண்ட் லேபிள்டு, அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு வேலைவாய்ப்பு அலுவலகம் கிண்டியில் இயங்கி வருது. அதனுடைய மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலர் நான், ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர், அவங்க உதவியாளர் அவர்கள் எல்லாருமே வந்திருக்கிறாங்க. இந்த நீங்கள் ஃபர்தராக மேலும் மேலும் வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு நீங்கள் கவலைப்படவே கூடாது. அந்த முயற்சிகள் நாங்கள் விட்டுட்டாலும் நாங்கள் அதை தொடர்ந்து பின்பற்றுவதற்கு நாங்கள் உங்களுக்கான வாய்ப்பை எப்போதும் நாங்கள் ஏற்படுத்தி தருவோம். இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த மருத்துவர் ராதா அவர்கள் இந்த நிகழ்ச்சியை சீரிய நடத்த எங்களையும் நிகழ்ச்சியில் பங்கெடுத்து செய்த அவர்களுக்கு மிகுந்த நன்றியையும், தொடர்ந்து இது போன்ற நிகழ்ச்சி வேலைவாய்ப்பு முகாம் நடத்துவதற்கு நாங்கள் அவர்களோடு தொடர்ந்து ஒத்துழைப்பு நல்கவும் தொடர்ந்து பயணிக்கவும் நாங்கள் விருப்பம் கொண்டுள்ளோம். எனவே இது போன்ற நிகழ்ச்சிகள் நடத்துவதன் மூலமாக மாற்றுத்திறனாளிகள் அனைவரும் பயன்பெறும்படி அன்புடன் கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கிறேன். நிறைவு செய்வதோடு ஒரு சில வார்த்தைகள். எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் ஒவ்வொரு மாதமும் 3வது வெள்ளிக்கிழமை தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடக்குது. அதில் வரவங்க இந்த மாற்றுத்திறனாளிகளுக்காக தனியாக நடக்குது, பொதுவான நபர்களுக்கும் தனியாக நடக்குது. மாற்றுத்திறனாளிகளுக்கு நம்மளுடைய ஆஃபீஸான ஸ்பெஷல் எம்ப்ளாய்மெண்ட் ஃபார் கரியர் கைடன்ஸ் சென்டர் ஃபார் டிஃப்ரெண்ட் லேபிள், இந்த ஆஃபீஸில் நீங்கள் அந்த முகாமில் பங்கெடுத்து விரும்பிய தனியார் வேலைவாய்ப்பை பெற்றுக்கொள்ளலாம். அரசு வேலை வாய்ப்புக்குன்னு என்ன சார் செய்கிறீங்க அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும். அந்த அரசு வேலை வாய்ப்புக்கு நாங்கள் பயிற்சி கொடுக்குறோம், கோச்சிங் கிளாஸ் கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் வேலை வாய்ப்புக்குன்னு பரிந்துரை செய்கிறோம். அது குறைந்த அளவில் தான் பண்ணுறோம். ஆனால் கோச்சிங் கிளாஸு டெய்லியும் வாரம் ஒரு நாள் கொடுக்குறோம், டெய்லியும் கொடுக்குறோம். புஸ்தகங்கள்லாம் அந்த போட்டித் தேர்வுகள் எழுதுவதற்கேற்ப பல்வேறு புஸ்தகங்கள் நாங்கள் வாங்கி வச்சுருக்கிறோம். நீங்கள் விருப்பப்பட்டால் அரசு வேலைக்கும் தனியார் வேலைக்கும் பங்கெடுத்து கொள்ளலாம். அந்த பயிற்சி எடுத்து பங்கெடுத்து நல்ல வேலை வாய்ப்பை பெற்றுக்கொள்ளலாம். 3வதாக பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பற்றோர் உதவித்தொகை திட்டம் அப்படின்னு ஒரு திட்டம் செயல்படுது. அந்த படித்து வேலை இல்லைன்னா அந்த உதவித்தொகை வாங்கலாம். அதற்கு 10th ITI அவங்களுக்கு 600 ரூபா 10 வருஷத்துக்கு தரோம். +2 டிப்ளமாவுக்கு 750 ரூபா 10 வருஷத்துக்கு தரோம். டிகிரி மாஸ்டர் டிகிரிக்கு 1000 ரூபா 10 வருஷத்துக்கு தரோம். விருப்பப்படுறவங்க வாங்கிக்கலாம். ஸோ தனியார் வேலைவாய்ப்பு, அரசு வேலைவாய்ப்பு, இந்த வேலைவாய்ப்பற்ற ஒரு உதவித்தொகை திட்டம் யாருக்காவது உங்களுக்கு டவுட் இருந்தால் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் கலந்து கேட்டுக்கலாம். நன்றி. இந்த நிகழ்ச்சியில் எனக்கு பங்கெடுக்க உதவி நல்கிய மருத்துவர் திருமதி ராதா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த நிகழ்வை மிகப்பெரிய நிகழ்வாக, சிறப்பான நிகழ்வாக, வெற்றிகரமான நிகழ்வாக்கிய ஒவ்வொரு நல்ல உள்ளவங்களுக்கு நன்றி நன்றி நன்றி. இது பல துறைகள் இணைந்து நடத்தக்கூடியது. ஒவ்வொருத்தரும் நம்ம பேர் சொல்லி நிறைய சொல்லிட்டு இருக்கலாம். நம்ம எல்லாருக்கும் நெஞ்சாத நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்னும் இங்கே அந்த இன்டர்வியூங்கிறது தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்கும். இப்போ நமக்கு செலக்ட் ஆனவங்களுக்கு மட்டும்தான் ஆர்டர் கொடுத்துருக்குறாங்க. இன்டர்வியூ கண்டினியூ நடந்துட்டு தான் இருக்கும். அதில் நீங்கள் பங்கெடுங்க, அதை வெற்றியை பெறுங்க. வாழ்த்துக்கள். இன்டர்வியூ அட்டன் பண்ணவங்க கண்டிப்பாக அவங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி இது பண்ணுவாங்க. எங்களுக்கு ஒரு லிஸ்ட்டு கொடுப்பாங்க யாரெல்லாம் இது பண்ணியிருக்காங்களோ. ஸோ நாங்களுமே ஃபாலோ அப் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஜாப் கிடச்சிருக்கா என்னங்கிறது நாங்களுமே இன்ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ அது எங்களுடைய டீம் ஃபாலோ பண்ணிப்பாங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நீங்கள் லஞ்ச் வாங்கிட்டு இது தேங்க்யூ.
வணக்கம். நாங்கள் வந்து கிட்ஸ் கேர் ரீஹாப் சென்டர். நாங்கள் வந்து சிறப்பு குழந்தைங்களுக்கு பயிற்சி வகுப்புகள் கொடுக்குறோம். அப்புறம் அவங்களுக்கு ட்ரைனிங் எஜுகேஷன் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுறோம். இன்றைக்கி நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ளூசிவ் ஜாப் ஃபேர், அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கான வேலைவாய்ப்பு முகாம் இங்கே கிட்ஸ் கேர் ரீஹாப் சென்டர் ராயப்பேட்டாவில் நாங்கள் கண்டக்ட் பண்ணோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 மாற்றுத்திறனாளிகள் வந்திருந்தாங்க. ஒரு 8 இருந்து 9 எம்ப்ளாயர்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணாங்க. அந்த இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணதில் நிறையா பேருக்கு வேலைவாய்ப்பு முகாம் வேலை கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து என்னென்னா, நாங்கள் இது வரைக்குமே நிறையா மெடிக்கல் கேம்பில் இருந்து பெற்றோர்களுக்கு வந்து தாய்மார்களுக்கு வந்து கைனகாலஜி செக்கப் பண்ணியிருக்கோம். அப்புறமேட்டு குழந்தைங்களுக்கு டென்டல் செக்கப் இது எல்லாமே பண்ணியிருக்கோம். இது நாங்கள் முதல் முயற்சியாக நாங்கள் வந்து ஒரு இலவச ஜாப் ஃபேர் வந்து நாங்கள் பண்ணுறோம். ஸோ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இது பண்ணணும்னு நாங்கள் முடிவு பண்ண பிறகு எங்களுக்கு வந்து ரொம்ப உறுதுணையாக இருந்தது தமிழ்நாட்டு இவங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் வடிவேல் சார். அவர் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணார். அவருடைய டீம் எல்லாருமே இங்கே வந்திருந்தாங்க. நிறைய மாற்றுத்திறனாளிகளும் வந்திருந்தாங்க, எம்ப்ளாயீஸும் வந்திருந்தாங்க. அடுத்தது அவங்க ஆனந்த் சார், அவருடைய சப்போர்ட்டுமே எங்களுக்கு இருந்தது. அவருமே நிறைய எம்ப்ளாயீஸ் கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க, கேண்டிடேட்டும் வந்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் சிடிசி ஒகேஷ்னல் ட்ரைனிங் சென்டர், அப்புறம் சிடிசி இந்தியா, நாங்கள் எல்லாருமே சேர்ந்து இந்த மாபெரும் ஒரு இலவச ஜாப் ஃபேரை நாங்கள் கண்டக்ட் பண்ணோம். தேங்க்யூ ஸோ மச். மேடம், ஃபோக்கஸாக வந்து மாற்றுத்திறனாளி மட்டும் வேலை வாய்ப்பு கொடுக்குறீங்க. இப்போது நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஏர்லி இன்டர்வென்ஷன் தெரப்பி இது எல்லாமே வந்து நாங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம். அதாவது ஆட்டிசம், ஏடிஹெச்டி, லேர்னிங் டிஃபிகல்ட்டி, நடக்க முடியாத குழந்தைங்க, இவங்களுக்கு எல்லாத்துக்குமே நாங்கள் ட்ரைனிங் கொடுக்குறோம். நாங்கள் கொடுக்கறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 மாத காலத்துலேருந்து ஒரு 12 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைங்களுக்கு நாங்கள் தெரப்பி ட்ரைனிங் எல்லாமே கொடுத்துட்ருக்கோம். பட் என்கிட்ட வந்த பெற்றோர்கள் எல்லோரும் கேட்பாங்க, இப்போ எங்கள் குழந்தைங்க வந்து பெரியவங்களாக ஆன பிறகு அவங்களுக்கு வேலை கிடைக்குமா, அவங்க வந்து ஒரு இண்டிபெண்ட்டாக இருக்க முடியுமா, ஜாப் அவங்களுக்கு கிடைச்சி அவங்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்குங்கிறது கேட்டுட்டு இருப்பாங்க. அதனுடைய நோக்கமாக தான் இங்கே வந்த பெற்றோர்கள் நாங்கள் இது நடத்துறதுனால கண்டிப்பாக அவங்களுக்கும் ஒரு நம்பிக்கை வரும். கண்டிப்பாக இங்கே வர அத்தனை குழந்தைங்களுக்குமே ஃப்யூச்சரில் ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்குங்கிறது. ஸோ அதுக்காக தான் நாங்கள் மெயினாக இது கண்டக்ட் பண்ணுறோம். இதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் தொடர்ந்து மாதம் வந்து ஒரு மெடிக்கல் கேம்ப் நாங்கள் கண்டக்ட் பண்ணுறோம். அப்புறமேட்டு பிப்ரவரி மந்த் வந்து நாங்கள் இது பண்ணிட்டோம். ஏப்ரலில் வந்து எங்களுடைய 18வது ஆண்டு விழா வருது. ஸோ அதுவுமே நாங்கள் பண்ண போகிறோம். ஸோ தொடர்ந்து நாங்கள் நிறையா இது பண்ணிட்டு தான் இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒவ்வொரு நாளும் இங்கே வந்து நிறையா குழந்தைங்களுக்கு நாங்கள் தெரப்பீஸ் எல்லாமே எல்லா காம்பினேஷன் தெரப்பியாக எல்லா தெரப்பியும் நாங்கள் கொடுத்துட்டு தான் இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச்.